ஹாய் காய், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பெரிய வீடியோ பார்க்க போறோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லாஸ்ட்டாக வந்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பெரிய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம ஒரு பெரிய வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் கொஞ்சம் எக்ஸாம் பிஸியில் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இனிமேட்டு நம்மளோட சேனல் கண்டினியூஸாக அந்த மாதிரி பெரிய வீடியோஸுமே வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்ற அந்த ஒரு மூவி அஃபிஷியல் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவிக்கான ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜுராசிக் வேர்ல்ட் அந்த ட்ரையாலஜிலையும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜிலையும் சரி, ரெண்டு செட் ஆஃப் ட்ரையாலஜிஸ்லயுமே என்னென்ன மாதிரி கதைகள் நடந்தது, இது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த கதை எதை நோக்கி போக போகுது அப்படின்றது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற விஷயங்களை பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த யூனிவர்ஸோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 1913 தான் உங்களுக்கு ஜான் ஹேமண்ட் அப்படி வந்து பிறக்கிறாரு. ஸோ அவர் பிறந்ததுக்கு அப்புறமா அவரோட ட்ரீம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு மேஜிக்கல் ஃபீஸ் சர்க்கஸை வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கான ட்ரீம் இருக்கு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் லாக்வுட் அவர் கூட சேர்ந்து 1986ல ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின். அந்த கம்பெனியை ஆக்சுவலா அவங்க பல இடங்களை நிறுவுறாங்க. அதுல முக்கியமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்லா சோனா அப்படின்ற ஒரு ஐலாண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இஸ்லா நேப்லர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றாங்க. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற கதையை உங்களுக்கு 1993ல ஜுராசிக் பார்க் மூவில தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை நமக்கு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் டேவிட் கெம்ப், மிச்சேல் கிட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கதையை எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை உங்களுக்கு 1990ல வந்த ஒரு நாவல்ல இருந்து தான் ஆக்சுவலா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கதைப்படி உங்களுக்கு ஜான் ஹேமண்ட் இன்ஜினுக்கு ஒரு சிஇஓவா இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் லாக்வுட் கூட சேர்ந்து நிறைய குளோனிங் டைனோசர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு குளோனிங் டைனோசரை யூஸ் பண்ணி தான் ஒரு மிகப்பெரிய பார்க்கா அவங்க இஸ்லே நேப்லர் அப்படின்ற அந்த ஒரு ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. அவருக்கு கீழே அவர் ஆர்கனைசேஷன்ல ஒரு டாக்டரான டாக்டர் ஹென்ரி வு அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இவர் தான் முக்கியமா இந்த எல்லா டைனோசர்ஸோட டிஎன்ஏவுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி புது டைனோசர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஃபாசில்ல கிடைக்கக்கூடிய மஸ்கிட்டோவோட உடம்புல இருந்து அந்த டிஎன்ஏவை எடுத்து அதை இப்ப இருக்கக்கூடிய அனிமல்ஸான ஃப்ராக், லிசார்ட் அப்படின்ற அனிமல்ஸ் கிட்ட இன்ஜெக்ட் பண்ணி தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைனோசர்ஸை கிரியேட் பண்றாங்க. அதே சமயத்துல நமக்கு இந்த ஐலாண்டுக்கு கிட்டத்தட்ட நிறைய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த டைனோசர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேண்டலஜிஸ்டான டாக்டர் ஆலன் கிரேட், டாக்டர் எலி சேட்லர் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் கூப்பிடுறாரு. ஸோ இவங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணப்பட்ட ஒரு சைட்ல வந்து அவங்க இருக்காங்க. அது மூலியமா அவங்க நிறைய ஃபாசல்ஸை கண்டுபிடிச்சு அது அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லைட்டா பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. இவர் கூட நமக்கு அந்த இடத்துக்கு ஒரு மேத்தமேட்டிஷியனான டாக்டர் மேல்கேலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப் கோல்ட்ப்ளம் அண்ட் அட்டார்னியான டொனால்டு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பார்க்குக்கு போகிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம இந்த பார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவரோட கிராண்ட் சில்ட்ரன்ஸான ரெக்ஸ் அண்ட் அரியானோ ரிச்சர்ட், ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க. நமக்கு ஹேமண்ட் கீழே வேலை பண்ற வார்டனான மைலியன் அண்ட் சீஃப் இன்ஜினியரான ரே, ப்ரோக்ராமரான டெனிஸ் நெட்ரி, ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் கீழே வேலை பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெட்ரி லீவிஸ் கிட்ட ஒரு டீல் போடுறாரு. ஸோ ஆக்சுவலா அந்த லீவிஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோசின் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு கோஆபரேட்டர் தான் அவர் இருக்காரு. அந்த ஒரு ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரோசன் டைனோசர் எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்டீல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணி ட்ரை பண்றாரு. அந்த ஒரு சமயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க உள்ளுக்குள்ள அந்த பார்க்க சுத்தி பார்க்க வந்த இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஸ்டார்ம்னால மாட்டின்றுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்க்ளோஷர்ல இருந்து உங்களுக்கு எஸ்கேப் ஆகி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருவாங்க. அந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிலோபோசோரஸ் ஒரு கீச்சர்னால நெட்ரியா அந்த இடத்துல இறந்து போய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்ல போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே டைம்ல நமக்கு அங்க லாயர் இறந்துருவாரு, ரே இறந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி அந்த டைனோசர்ஸ்னால இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடியது யார் ஆயிருப்பாங்க அப்படின்னா ஆலன், அவரு கூட வந்த சயின்டிஸ்ட். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட தப்பிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைனோசோரஸ் கிட்ட பயந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கிச்சன்ல ஒழிஞ்ச மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ ஃபைனலா இந்த படத்தோட எண்டுல நமக்கு என்னத்தை காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, டைனோசர் இப்ப எர்த்தை வந்து தன்னோட ரூலுக்கு
கொண்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா காமிப்பாங்க. அதே சமயத்துல இந்த ஜுராசிக் பார்க்க அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்றதையுமே நமக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா இதே ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டாட்ஜின் இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு சாம்பிள வந்து அவர் ரெட்ரீவ் பண்ணியிருப்பார். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைசனோட ஒரு சிஇஓவா மாறி இருப்பாரு. ஸோ இதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஜுராசிக் பார்க்குக்கும் ஜுராசிக் பார்க் சீக்வலுக்கும் நடுவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மால்கம் இந்த இடத்துல ஒரு பப்ளிக் மோடு மூலியமா அவர் வந்து இந்த ஜுராசிக் பார்க்ல அவங்க ஏகப்பட்ட டைனோசர்ஸ் க்ளோன் பண்ணாங்க, அது ஃபெயில் ஆகி அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு ப்ரூஃப் மூலியமா வெளியில தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பிகாஸ் இப்போ வரைக்குமே அந்த ஐலாண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு வெளில யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை தான் ஆக்சுவலா தெரியப்படுத்தணும்னு பாக்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவில் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜுராசிக் பார்க்கோட லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்ற அந்த ஒரு மூவி வந்து நடக்கும். ஸோ இந்த மூவியுமே ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை வந்து டேவிட் கெம்ப் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு கதை உங்களுக்கு 1995ல வந்த ஒரு நாவலோட ஒரு தழுவல தான் இது இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி 1997ல நடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு பிரிட்டிஷ் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி ட்ரிப்புக்காக இதே இசலா ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கோமனேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன டைனோசர்ஸ்னால அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதே சமயத்துல நமக்கு ஜான் ஹாம்ஸ், ஸோ இவரோட நெவ்யூ பீட்டர் லீலோ, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம இதை கண்ட்ரோல்ல எடுத்து இந்த இன்ஜின் கம்பெனியை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி இதுக்கான செகண்ட் ஃபெசிலிட்டியா உங்களுக்கு சைட் பீல அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமா ஏகப்பட்ட டைனோசர்ஸ் ஐசோலேட் பண்ணி திருப்பி குளோனிங் பண்ணி இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா இவர் பார்த்திருப்பாரு. இது மூலியமா மக்களுக்கு டைனோசர்ஸை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாரு. அதே சமயத்துல நமக்கு ஹேமன் திருப்பியுமே மால்கம் கூட சேர்ந்து டைனோசரை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஸ், ஸோ இவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜூலியன் மோர் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுமே ஒரு பேந்தாலஜிஸ்ட், அவங்களை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. இவரு கூட வந்து பாத்தீங்கன்னா நிக் ரிச்சர்ஸ் அப்புறம் எடி ஹாய், இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு திருப்பியுமே போறாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பேபி டீரெக்ஸை வந்து அவங்க ஆக்சுவலா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் அந்த இடத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ணும்போது எடி இறந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடக்குது. நரலாசராக்டர் அண்ட் நிறைய டைனோசர்ஸ்னால இவங்க அட்டாக் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்துல தான் இவங்க யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்க எப்படியாவது சாண்டியாகோக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த ஒரு சமயத்துல நமக்கு லைலோ எப்படியாவது சாண்டியாகோட மெயின் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா டெனோரஸ் ரெக்ஸ் அப்படின்ற அந்த டீரெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைனோசர் இந்த சாண்டியாகோ உள்ளுக்குள்ளேயே வந்து தன்னோட குழந்தைக்காக தேடி இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் தான் இந்த படத்தோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே அடைச்சு ஃபைனலா நேச்சர் ரிசோர்சஸ்க்கு திருப்பி அனுப்பிட்டு அப்படின்ற அந்த கம்பெனியுமே டோட்டலா மூடிட்டு இனிமேட்டு எந்த வித இந்த டைனோசர்ஸையுமே நம்ம தொந்தரவு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. இந்த ஒரு கதைக்கு அப்புறமா தான் நமக்கு ஜுராசிக் பார்க்கோட தேர்ட் பார்ட் நடக்குது. ஸோ இந்த மூவி உங்களுக்கு 2001ல தான் ஆக்சுவலா நடக்குது. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜோய் ஜான்சன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல தான் திருப்பி நமக்கு ஆலன் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகுறாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேர்ல் அண்ட் ஆமண்ட் கெர்பி இவங்க ரெண்டு பேரையுமே மீட் பண்றாரு. ஆரம்பத்துல இவங்க ஆக்சுவலா ஒரு கப்புள் தான், பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல டிவோர்ஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதே செகண்ட்ல இவங்க இங்க தேடி வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சன், அதாவது அதே ஐலாண்ட் இஸ்லே அப்படின்னு அந்த ஐலாண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவன் தொலைஞ்சு போயிருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால அவங்கள தேடி ஆக்சுவலா வந்திருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அமெண்டாவோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஆக்சுவலா தன்னோட பையன் இந்த இடத்துல வர அந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் தொலைஞ்சு போயிருப்பான். அதே செகண்ட்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஐலாண்ட் வந்து அவங்களுக்கு நார்த் கலிபோர்னியா, ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து அவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியணும்ன்றதுக்காக அவங்க ஹவாயில வந்து ஆக்சுவலா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா தான் எரிக் உயிரோட தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க தெரிய வருது. ஸோ ஆக்சுவலா உள்ள போகும்போது ஸ்பைனோசோரஸ், வெலாசோராக்டஸ், ட்ரைனோடாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய டைனோசர்ஸ்னால இவங்க அட்டாக் பண்ணப்படுறாங்க. அந்த ஒரு சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ராப்டர்ஸுமே இவங்களை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அப்பதான் ஃபைனலா அது எல்லாத்துக்கிட்டே இருந்துமே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஆலன் தப்பிச்சு இவங்க கூட வந்தவங்கள முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரை காப்பாத்தி அவங்க எப்படியாவது எரிக்க அந்த இடத்துல காப்பாத்தி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டர்ஸ் மூலியமா அங்க இருக்கக்கூடிய எல்லா ராப்டரையுமே ஏமாத்தி அவங்க அங்கிருந்து தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஜுராசிக் வேர்ல்ட் படத்தோட ஸ்டோரிஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இவங்க வந்து டைனோசர்ஸ் கிட்ட இருந்து எப்படி அந்த இடத்துல சர்வைவ் ஆகிறாங்க, எந்தெந்த மாதிரி டைனோசர்ஸ்லாம் நமக்கு காமிக்கப்படுறாங்க, அந்த டைனோசர்ஸ்லாம் எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் கோர் கான்செப்டா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டாட்டா மேலோட்டமா உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நான்
உங்களுக்கு சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போயிருக்கிறப்ப ஸ்பைனோசோரஸ்னால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிளெயினுமே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த கதைக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜுராசிக் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நடக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2015ல வந்த மூவி. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் நடக்குது. இது மூலியமா இந்த வேர்ல்டுக்குள்ள இந்த நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்கை வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் நார்மலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு ஒரு பார்த்துட்டு போறது வந்து அவங்களுக்கு செட் ஆயிருக்காது. ஸோ அதனால இது ஒரு கிராண்டா ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஜுராசிக் பார்க்கை நமக்கு 2005ல தான் அவங்க ஒரிஜினேட்டே பண்றாங்க திருப்பியுமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஹென்ரி ஹூ அவர் தானே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த குளோனிங்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் மூலியமாவே அவங்க இந்த இடத்துல நம்ம மக்கள் வந்தாங்கன்னா அவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு டைனோசரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்தோட மெயின் ஹெட் சிஇஓவான சைமன் மெஸ்னி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 2012ல வராரு. ஸோ இவர் தான் இந்த இடத்துல டாக்டர் ஹூ கிட்ட சொல்லி இந்த மாதிரி புது கிரியேஷன்ஸ் பண்ண சொல்றாரு. அது மூலியமா இவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்ல ஒரு டைனோசரை வந்து அவங்க கிரியேட்டுமே பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறமா இவங்க ஓபன் பண்ணக்கூடியது 2015. ஸோ அப்போ வந்து இந்த கதை ஆக்சுவலா நடக்குது. இந்த கதை யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நமக்கு காலின் ட்ரெவரோ அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இவங்க கிரியேட் பண்ண அந்த ஒரு டைனோசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டோனஸ் ரெக்ஸ் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோசர். முக்கியமா அதை எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெறும் உங்களுக்கு ரெக்ஸ்கான டிஎன்ஏ மட்டும் இல்ல வெலாசராக்டருக்கான டிஎன்ஏ அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்க்கான டிஎன்ஏ அண்ட் ரெக்ஸ்கான டிஎன்ஏ இது எல்லாத்தையுமே கலந்து அவங்க வந்து ஒரு டைனோசரா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோமஸ் ரெக்ஸ். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஐலாண்ட்ல இங்க இருக்கக்கூடிய ராப்டர்ஸ் எல்லாரையுமே கண்ட்ரோல்ல எடுக்கக்கூடிய ஒரு இவரா ஓன் கிரேடி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு கிறிஸ் பிராட் வந்து பிளே பண்ணிருக்காரு. ஸோ இவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ப்ளூ அப்படின்ற அந்த ஒரு ராப்டருமே இருக்கும். இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆபரேஷன் மேனேஜரா கிளார் ட்ரெயின் அவங்களுமே இருப்பாங்க. அப்ப அவங்களோட நெவ்யூஸான ஜாக் அண்ட் கிரே இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கான ஒரு இன்சார்ஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாரா அப்படின்ற அந்த ஒரு பர்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்சார்ஜா நியமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு கட்டத்துல இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய அந்த அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைசோடாப்ஸ் அவங்கள தூக்கிட்டு போய் மோசோசோரஸ்னால அவங்க இறந்துமே போயிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த இண்டோரெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைனோசர்னால தான் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அட்டாக் பண்ணப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த சமயத்துல இங்க இருக்கக்கூடிய சீஃபான வின்சென்ட் டோனோஃபே ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டோமஸ் ரெக்ஸை வந்து எப்படியாவது நம்ம கேப்சர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ராப்டர் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ராப்டரோட டிஎன்ஏ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறதுனால ராப்டர்ஸ்க்கான ஒரு ஆல்பாவுமே இது வந்து ஆக்சுவலா செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப எப்படியாவது நம்ம இந்த இடத்துல இந்த ரெக்ஸை தடுக்கணும் அப்படின்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரெக்ஸை வெளிக்கொண்டு வந்து அங்க இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மோசோசாரஸ் இந்த இடத்துல இண்டோமஸை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாயை வச்சு அதை பிடிச்சு அதை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போய் கொல்ற மாதிரி தான் ஃபைனலா இந்த படத்தோட எண்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இது மூலியமா திருப்பியுமே அந்த இஸ்லா அப்படின்ற அந்த ஒரு ஐலாண்டை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னதான் இருந்தாலுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் பிளேஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபாலன் கிங்டம் அப்படின்ற இதுக்கான அடுத்த பார்ட் வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கான ஓப்பனிங் சீனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மர்சி டீம் இந்த இடத்துல வந்து வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீரெக்ஸ்னால இந்த இடத்துல கொல்லப்பட்டிருப்பாங்க. அதே சமயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளார் ஆக்சுவலா இங்க வேலையை விட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றதோட தான் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை முடிச்சிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு 2017ல தான் ஆக்சுவலா நடக்கும். ஸோ அந்த ஒரு சமயத்துல ஒரு கட்டத்துல இப்போ இந்த ஒரு ஐலாண்ட் மொத்தமாவுமே அழிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு மேல்க்லம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு. பிகாஸ் ஆஃப் அங்க நடக்கக்கூடிய அந்த வால்கனிக் எரப்ஷனால. ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவன் அண்ட் கிளார் இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பிராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒரு சில டீம் மெம்பர்ஸுமே கூட போற மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து எல்லா டைனோசர்ஸுமே கூட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய லாக்வுட்டோட சாங்சுரி நார்த் கேரோலினால கூட்டின்னு வந்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இவங்க பிளான் பண்ணிப்பாங்க. அதே சமயத்துல நமக்கு இவங்க கூட ஃபார்மர் பார்க் ஒரு வெட்டினோரியனான ஜியா ஸோ இவங்களுமே சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் போன உடனே ப்ளூவை தான் ஆக்சுவலா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மூலியமா அங்க இவ்வளவு டைனோசர்ஸை இவங்களால காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டைனோசர்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு பிராக்கியோசோரஸை மட்டும் இவங்களால காப்பாற்ற முடியாது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாக்வுட் அவரோட டாட்டர் இந்த இடத்துல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இதே குளோனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த டிஎன்ஏ யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு சமயத்துல தான் நமக்கு
எலி நெயில்ஸ். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லாக்வுட்டை வந்து ஏமாத்தி அவரோட பிசினஸ் மூலியமா இவர் வந்து திருப்பியுமே அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே தான் ஸ்பீஷீஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. இந்த இண்டோர் எக்ஸ் மாதிரியே ஒரு மிகப்பெரிய கிரீச்சரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு சமயத்தை தான் இவருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டைனோசர் அட்டாக்ல வந்து இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவன் ரெக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தப்பிச்சுட்டு அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா டைனோசர்ஸுமே மக்களா வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த உலகம் பூரா பரவிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு வந்து எப்படி அந்த டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத காமிக்கிற விதமா ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் ஃபிலிமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலன் ட்ரெவரோ இவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு மூவிக்கு அப்புறமா நமக்கு நடக்கக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா ஜொராசிக் வேர்ல்ட் டொமினியன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022ல நடக்குது. ஸோ இந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஓவன் அண்ட் கிளார் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேசி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் அந்த டாட்டர் அவளை பத்தி வெளியே தெரிய வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. பிகாஸ் பைசின் வந்து அவங்க ஆக்சுவலா இன்னுமே தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் மூவில வந்த எல்லா மெம்பர்ஸுமே திருப்பியுமே இந்த இடத்துலயுமே வராங்க. இந்த ஒரு மூவில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேன் மேல்கம் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஹூ மூலியமா ஒரு மிகப்பெரிய ஜெயின்ட் லூக்கஸ் கிரியேட் பண்ணி அவரோட கிராப்பை காப்பாத்துறதுக்காக மற்ற கிராப்ஸை வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பயாஸ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நமக்கு மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கம்பெனியை வெளிக்கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல இன்ஜின் கம்பெனியை நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் இந்த வேர்ல்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே நமக்கு தெரியுது. அப்பதான் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த ஓல்ட் அண்ட் நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவரோட அந்த என்டிட்டியை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அழிச்சு நமக்கு இந்த கம்பெனியை மொத்தமா அழிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மூவி மூலியமா நமக்கு என்னத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க அந்த கிரீச்சரை கிரியேட் பண்றது மூலியமா ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இந்த இடத்துல வர வைக்கிறாங்க. அது மூலியமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைனோசர்ஸ்க்குமே ஒரு ஆபத்து வருது. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமா தான் எக்ஸாக்டா 5 இயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு இந்த மூவி அதாவது ஜொராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்ற இந்த ஒரு மூவி நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு மூவி மூலியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் வந்து அதே சேம் ஐலாண்டுக்கு போய் அவங்க ஹியூமனுக்கான ஒரு மெடிசனை வந்து அவங்களோட அந்த 3 டைனோசர்ஸ் அதாவது லேண்ட்ல வாழக்கூடிய டைனோசர், வாட்டர்ல வாழக்கூடிய டைனோசர் அண்ட் ஏர்ல வாழக்கூடிய டைனோசர் இந்த 3 டைனோசர்ஸோட எக்ல இருந்து டிஎன்ஏவை வெளில எடுத்து அது மூலியமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிசனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுக்கான ஒரு டீமா தான் நிறைய பேர் போறாங்க. இப்ப அவங்க என்னென்ன மாதிரி ஆபத்துக்கெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஐலாண்ட் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு, ஃபைனலா அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி மியூட்டேட்டட் டைனோசர் ஒன்றத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைனோசருமே வருது. ஸோ அதையுமே அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து இப்ப இந்த மூவில நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷார்ட்டா ரீகேப் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த ரீகேப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வருஷம் உங்களை ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.